வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரோக்னு சொல்ற அந்த ஆபத்தான நோய் பத்தி. ஸ்ட்ரோக்னா என்னன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் தடைபடுறது. இதுல மூளை செல்கள் சேதமாயிடும். சரியான நேரத்துல சிகிச்சை எடுத்து காட்டினா உயிர் பிழைக்கவும் முடியும். ஆனா தாமதமானா பெரிய பிரச்சனை வரும். சரியா கவனிச்சா ஸ்ட்ரோக் நராம தடுக்கலாம். ரத்தம் போகாம இருந்தா மூளை செல்கள் ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்படும். சில நிமிஷங்கள்லயே நிரந்தர சேதமாகும். இதனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மளால பேச முடியாது, நடக்க முடியாது, கை கால் நல்லா வேலை செய்யாது. சரியான நேரத்துல சிகிச்சை எடுக்கணும். ஸ்ட்ரோக் வந்தா ஒரு பக்க முகம் இழகி சரியில்லாம இருக்கும். சிரிச்சா கூட ஒரு பக்கம் சிரிக்காது. கண்ணு ஒண்ணு மூடி போகலாம். இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. உடனே டாக்டரை பாருங்க. ஒரு கை இளகி சரியா வேலை செய்யாது. எதுவும் தூக்க முடியாது. ஒரு கைய மேல தூக்க சொன்னா தூக்க முடியாது. இந்த அறிகுறியும் ஸ்ட்ரோக்கோட முக்கியமான அறிகுறி. சரியா பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு தெளிவா இருக்காது. அல்லது பேசவே முடியாது. சரியா வார்த்தைகள் வராது. இந்த அறிகுறியையும் கவனிக்கணும். இந்த 3 அறிகுறிகளையும் சோதிக்க ஃபாஸ்ட் சோதனை இருக்கு. ஃபேஸ், முகம், ஆர்ம், கை, ஸ்பீச், பேச்சு. இதுல ஒண்ணு இருந்தா உடனே டாக்டரை பாருங்க. ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி தலை சுற்றும் அல்லது தலைவலி அதிகமா இருக்கும். சில பேருக்கு மயக்கம் வரும். இந்த அறிகுறிகளையும் கவனிக்கணும். நடக்கும்போது சமநிலை இழந்து விழுந்துடுவாங்க. நிற்கவே முடியாது. இதுவும் ஸ்ட்ரோக்கோட ஒரு அறிகுறி. உடனே மருத்துவ உதவி தேவை. கண் பார்வை மங்கலாகலாம். ஒரு கண்ணுல மட்டும் தெரியலாம் அல்லது 2 கண்ணுலையும் தெளிவா தெரியாது. இந்த அறிகுறியையும் கவனிக்கணும். உடம்புல வலிமை குறைஞ்சு போகலாம். எதுவும் செய்ய முடியாது. நடக்க முடியாது, தூக்க முடியாது. சிலருக்கு மன அழுத்தம் அதிகமாகும், கவலை அதிகமாகும். அதுவும் ஸ்ட்ரோக் அறிகுறியாய் இருக்கலாம். சில சிவியர் கேசஸ்ல கோமா கூட வரலாம். உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. நேரம் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல சிகிச்சை எடுத்தா சேதத்தை குறைக்கலாம். ஆமா, நல்ல உடற்பயிற்சி, சரியான உணவு, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல வச்சு ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாம். உயர் இரத்த அழுத்தம் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பை அதிகமாக்கும். ரெகுலரா செக் பண்ணி மருந்து சாப்பிடுங்க. சர்க்கரை நோய் இருந்தா கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. இல்லனா ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதிகம். உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு அதிகம். டாக்டரை பாருங்க. புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தா விட்டுடுங்க. இது ஸ்ட்ரோக் வர வாய்ப்பை அதிகமாக்கும். அதிகமா மது அருந்தாதீங்க. இது ஸ்ட்ரோக் வர வாய்ப்பை அதிகமாக்கும். ஸ்ட்ரோக்னா அவசரம். அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே டாக்டரை பாருங்க. நேரம் ரொம்ப முக்கியம். உங்க ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. நன்றி.